சுகமாக 12 வருஷம் வாழ்ந்தார்கள். 24 வயசு ராமருக்கு முடிஞ்சு 25வது ஆரம்பிக்கும் போதுதான் கூனியானவள் வந்தாள். சீதைக்கு அப்போ 18 வயசு, 12 இயர்ஸ் சுகமாக இருந்தார்கள். அப்போ உடனே எல்லாரும் போய் கேட்டா, பாத்தியா உனக்கு ரொம்ப பிடிச்ச சீதை நீ பண்ணிட்டியே. ஏன்னா வால்மீகி ராமாயணப்படி ராமர் இந்த நடந்து போயிருந்தார், அங்க கன்னிமாடம் இருந்தது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா, இதெல்லாம் கிடையாது. சீதையுடைய விவாகம் நம்ம பொதுவா நாடகங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா, ஒரு பெரிய வில் வச்சிருக்கா, அங்க ஒரு 10 ராஜாக்கள் உட்காந்துட்டு இருக்கா, ஒருத்தரா தூக்கி அப்படிலாம் பார்த்து அதை விட்டு கீழெல்லாம் விட்டு அப்புறம் ராமர் வருவர். ஸ்வயம்வரமே நடக்கல. அங்க என்ன எடுத்து அவர் பரம்பரையா ஈச பெருமான் சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை பண்ணார். அதுக்கு தனுசுக்கு ஒரு உற்சவம் பண்ணார். அந்த உற்சவம் பண்றார் அப்படிங்கிறது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சது. அவர் அப்பதான் அந்த இன்டர்ன்ஷிப்கெல்லாம் ராமர் அங்க வந்திருக்கார், பக்கத்துலதான் இருக்கார். பக்கத்துல தானே நேபாளம் இருக்குன்னு சொல்லிட்டு மிதிலோபவனம் தாண்டி மிதிலாக்குள்ள பிரவேசம் பண்றார். இவ 2 பேரும் இவ்வளவு நன்னா இருக்காளே, இவ யாருன்னு சொல்லுங்கிறார் ஜனகர். இவாதான் தசரத குமாராள், என்னுடைய யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணவான்னு சொன்னோம். சரி, வெல்கம் டு யூ, யூ ஹோப் யூ லைக் நேபாள் அண்ட் அவர் பீப்புள், தே ஆர் வெரி குட், அது இதெல்லாம் சொல்லிட்டு போறார். அப்போ போகும்போது அப்போ விஸ்வாமித்தர் ரிக்வெஸ்ட் பண்றார், உங்க ஆத்துல இப்ப தனுஷ் பூஜை முடிஞ்சதே, ரொம்ப வசதியான தனுஷு, அதை வேணா ராமருக்கு காமியே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தான் ராமர் பார்த்துட்டு, நான் கிட்டக்கு போய் பார்க்கட்டுமான்னு கேட்கிறார். போய் பார்த்துட்டு வான்னார். இப்போ ஆர்ச்சரிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அவள்லாம் க்ஷத்ரியாள் இல்லையா, அவளுக்கெல்லாம் நோட்டம் அதுலதான் போகும். இவருக்கு தனுஷ் எல்லாம் நன்னா தெரியுது. அதனால போனார். சும்மா இப்படி தொட்டு பார்த்துட்டு பட்டுக்கிட்ட, அதனால பார்த்துட்டு, அதனால அவர் என்ன பண்ணார், அந்த வில்லு இருக்கக்கூடிய வில்லை எடுத்தார். நானே ஏத்தல போல இருக்குன்னு நான் ஏத்தினார். அது அவர் பண்ண வேலை முடிஞ்சுடுத்து. ஏற்கனவே இது கிராக் விட்ட வில்லை, அதனால முறிஞ்சுடுத்து. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம இன்னொருத்தராத்துக்கு போய் அவாது சாமான பார்த்துட்டு உடச்சுட்டு வேற வந்துட்டா. அதனால ஜனகரை பார்த்துட்டு பாவமா நின்னார் ராமர். ஐயோ, நான் ஐ டென்ட் மீன் டு பிரேக் திஸ் போ, நான் ஏதோ சாதாரணமா எடுத்தேன் சுவாமி, அது ஏதோ இப்படி ஆயிடுது. ஜனகர் சொன்னார், இல்லப்பா நம்ம மாத்துக்கு ஒரு கார்பெண்டர் இருக்கான், அவன் சரிப்படுத்திப்பான், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடு. இது எப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப ராமர் என்ன சொல்லிவிட்டார், அப்ப சீதை நம்ம எப்படி சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கையில அப்படியே மாலையோட காத்துட்டு இருந்தா, ராமர் எப்படி எட்டி பார்த்தா கீழே வந்தார். அதெல்லாம் நடக்கவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஆச்சு. இப்ப ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. 12 வருஷ காலம் சுகமாக அயோத்தியால இருக்கும்போது நாளுக்கு நாள் தன்னுடைய குணங்களால் சீதை ராமனை கவர்ந்தாளாம். அதே மாதிரி அவரும் தன்னுடைய குணங்களால் சீதையை கவர்ந்தாராம். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அவ்வளவு இருந்தது நன்னா. ஏன்னு கேட்டார் வால்மீகி. அப்ப ராமர்கிட்டே போய் கேட்டுட்டா, ஏண்டாப்பா உன் மேரேஜ்ல நீங்க 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா அவ்வளோ நன்னா இருக்கீங்களே, பித்ருகிருதா இதின்னு விட்டார் ராமாயணத்துல. எங்க அப்பா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு விட்டாராம்.